ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கூட சுயக்கிரியை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் தியானிக்கலாம். கலாத்தியர் 6:4 அவனவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். சுயக்கிரிய மாம்சத்தில் இருக்கிற சுயக்கிரியை மாம்சத்தில் தான் செய்யுது. ஆவியின் கிரியையோட அல்ல தேவ வசனத்தோட சுயக்கிரியைகள் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் செய்யறது சரியா இல்லையான்னு நமக்கே தெரியும். ஒப்பிட்டு பார்க்கணும். வேத வசனத்துக்கு முரண்பாடாய் ஏதாவது நாம் செய்ததுனாக்கா அது நாம் திருத்தி கொள்ளணும். ஒரு சில சுயக்கிரியைகளை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 1:4 சுய இச்சை தன் சுயம் அது சுய இச்சைகள் எல்லாம் நாம் சோதிச்சு பார்க்கணும். சுய இச்சையில் இழுக்கப்பட்டு நாம் அது சோதிச்சு பார்க்கணும். தன் சுய இச்சையில் அது இழுக்கப்பட்டு தன்னை நம்ம சோதிக்கிறார். நம்ம இச்சைகளை இல்லை நம்ம ஈர்க்கப்பட்டு நமக்கு சோதனை வருகிறது. கலாத்தியர் 5:13 சுயாதீனத்துக்கு சுதந்திரமாய் கிரியை பண்ணுகிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த சுயாதீனம் மாம்சத்தில் செய்தால் மாம்சத்தில் செய்யக்கூடாது. அது அன்பின் ஊழியம் செய்யணும். சுயாதீன கிரிகள் அன்பிலாக நம்ம செய்யணும். மாம்சத்தில் இழுக்கப்பட்டால் மாம்சத்தில் நம்ம பிரதிபலம் தேடும். ஆனால் அன்பின் ஊழியம் செய்தேனா ஆவியில் செய்தேனா அது பிரதிபலம் நம்ம எதிர்பார்க்க மாட்டுது. கலாத்தியர் 5:1 அடிமைத்தனத்தில் நுகத்துக்கு உள்படாமல் கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பின் நிலைமையில நம்ம ஊழியம் பண்ணணும். அதாவது கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பினோட அந்த கிரியையிலே நம்ம ஊழியம் செய்யணும். அப்புறம் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகரோட பிரயோஜனத்துக்காக நம்ம ஊழியம் செய்யணும். அதாவது எவ்விதத்தில் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஒருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறரோட பிரயோஜனத்தை தேட கடவன். வேஷத்தனை செய்கிறவன் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க. உங்கள் சரீரமானதை நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியிருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீன்னு நீங்கள் அறியீர்களா? சுய நீதியை தேடாமல் தேவ நீதியை நாம் தேடணும். சுய இஷ்டமே சோதித்து பார்க்கணும். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம சுயம் சாம்பல் ஆகணும்னெல்லாம் நம்ம கேட்டிருக்கீங்க இல்லையா? அதனால் சுயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தேவ நீதி இதில் இருக்குதான்னு சொல்லி வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். சுயமாக நம்ம ஏதாவது செஞ்சேனாக்கா அது தேவன் நம்ம தேவனோட ஆலயமாக இருக்கிறார். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருக்கு விரோதமாக நம்ம எதுவும் செய்யக்கூடாது. கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆசீர்வதி. இந்த வார்த்தையின் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்தும். ஆமென்.